நான் வந்து அப்சல்யூட் ரிபல். ஸோ எது சொன்னாலுமே வந்து நான் வந்து கேட்க மாட்டேன். அப்படி தான் நான் என்னோட டீனேஜில் இருந்தேன். வெரி பேட் ரிலேஷன்ஷிப் வித் மை ஃபாதர். ஸோ எங்கள் அப்பா ஏதாவது ஒன்று சொன்னால் நான் ஏன் பண்ணணும், நீங்கள் சொன்னால் நான் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் தான் இருந்தேன். மோஸ்ட்டாக டீனேஜ் இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே 99% பேரண்டிங்கில் தான் சேலஞ்சாக இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம டைரெக்டாக பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று, ஃபோன் அடிக்ஷன், சோஷியல் மீடியா அடிக்ஷன்ன்றது நம்ம ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிடுறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே அடிக்ஷன்ன்றது இருக்காது. நம்ம யூசேஜ்ன்றது ரொம்ப ஓவராக இருக்குது, அவ்வளோதான். ஸ்டடிங் இஸ் நாட் லைஃப், ஸ்டடிங் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஆனால் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம சொசைட்டியில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம படிப்பு ரொம்ப தேவைன்ற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. தட் இஸ் ஒரு 10th மினிமம் நம்ம முடிக்கலை அப்படின்னா அது ஒரு க்ரைட்டீரியா ஆயிடுச்சு. வணக்கம். எட்டர்னல் பிளஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பாக இன்றைக்கி நம்ம மனநலம் பற்றிய பாட்காஸ்ட்டுக்கு திரு நித்யபிரியன் அவர்களை வரவேற்கிறோம். அவங்க கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டாக மைண்ட் அண்ட் மேனர்ஸ் அந்த சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டி நகர் அண்ட் மொகப்பேர் 2 இடத்துல இருக்குது. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ என் பேர் நித்யபிரியன், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் கம் சைக்கோதெரபிஸ்ட். ஸோ டீனேஜ் அண்ட் கப்புள்ஸ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ 15 to 35 ஏஜில் நான் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். எனி சார்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆர் ஆங்ஸைட்டி, எனி ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸில் ஒர்க் பண்ணுறேன். நான் சமீபத்தில் உங்களோட ரீல்ஸ் நிறையா பார்த்துட்ருக்கேன் இன்ஸ்டாகிராமில். நல்ல அதுவும் எஸ்பெஷலி மென் பற்றி சொன்னது நல்ல ரீச் இருக்குது. உங்களுக்கு இந்த டீனேஜ் அண்ட் அந்த யங் கப்புள் கவுன்சிலிங் இது சூஸ் பண்ணோங்கிற ஒரு இது எப்போ தோணுச்சு, எதனால் தோணுச்சு? எப்போ தோணுச்சுன்னா, இந்த ஏரியாவில் வந்து நான் நிறைய ஒர்க் பண்ணேன் என்னோடய பர்சனல் லைஃப்பில். ஸோ அதுதான் ஒரு சார்ட் ஆஃப் ஒரு மோட்டிவேஷன்னு சொல்லலாம். டீனேஜாக இருக்கட்டும், இல்லைன்னா இன்னும் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஆல் திஸ் நான் நிறைய இதில் இந்த ஏரியாவில் வந்து அடி வாங்கியிருக்கேன். அதனால் எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ அதனால் அதில் ஒர்க் பண்ணி நான் அதில் ஹீல் பண்ண உடனே இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ்பெஷலி திஸ் பார்ட் ஆஃப் லைஃப்ன்றது ரொம்ப முக்கியன்றது நான் பார்க்குறேன். நிறைய தவறுகள்ன்றது தவறுன்னு இல்லை, பட் நம்ம தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ அது நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்ற புரிதல் வரப்போ ரொம்ப மைண்ட் ஓப்பனிங்காக இருக்குன்றது பார்க்குறேன் நான். ஓகே. உங்களோட அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? பர்சனல் சொல்லலை, ஜென்ரலாக நீங்கள் ஹீல் பண்ணவங்க அந்த மாதிரி. ஸோ டீன் பார்த்தா நான் வந்து அப்சல்யூட் ரிபல். ஸோ எது சொன்னாலுமே வந்து நான் வந்து கேட்க மாட்டேன். அப்படி தான் நான் என்னோட டீனேஜில் இருந்தேன். வெரி பேட் ரிலேஷன்ஷிப் வித் மை ஃபாதர். ஸோ எங்கள் அப்பா ஏதாவது ஒன்று சொன்னால் நான் ஏன் பண்ணணும், நீங்கள் சொன்னால் நான் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஸ் ஐ க்ரோ ஓல்டு எனக்கு வந்து நிறைய புரிதல் இருந்தது. அதனால் நிறைய இம்பேக்ட்ன்றதும் என் லைஃப்பில் க்ரியேட் ஆச்சு. அண்ட் தென் சைக்காலஜிக்குள்ளே வரப்போ கவுன்சிலிங் அண்ட் ஆல் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளினிக்கல் தான் போகணும்னு நினச்சேன். பட் அண்ட் தென் கவுன்சிலிங் ஒர்க் பண்ணுறப்போ நான் இப்போ பர்சனலாக தெரப்பி போனேன். ஸோ அப்போ அது ரொம்ப மைண்ட் ஓப்பனிங்காக இருந்தது எனக்கு. ஓகே, திஸ் இஸ் வெரி குட்ன்றப்போ நாமும் இதையே பண்ணலாம் அப்படின்ற முடிவு பண்ணி கவுன்சிலிங்ன்றது ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது பீயிங் எ டீனேஜர் இந்த ஓவர் த 20-30 இயர்ஸ் இல்லை 40 இயர்ஸே சொல்லலாம், எங்களோட ஜென்ரேஷன்லாம் சேர்த்தா அது எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு இல்லை எவால்வ் ஆகிருக்கு? இப்போ ஜென்சி, ஜென் அல்ஃபாலாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த பேசிக் ப்ராப்ளம்ஸ் அப்படியே தான் இருக்குது. அது மோர் தேன் டீன்கிறத விட பேரண்டிங் ப்ராப்ளம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நாங்களும் அதை அனுபவிச்சிருக்கோம். அண்ட் வி ஹவ் சேஞ்ச்ட் அண்ட் எவால்வ்ட் அ லாட். ஸோ அதை பற்றி கொஞ்சம். டீனேஜ்ன்றது அந்த பீரியட் ஆஃப் டைமில் யாருமே மாற மாட்டாங்கன்றது தான் நான் பார்க்குறேன். ஜெனரேஷன்ஸ் மாறுது, அதுக்கான ஆக்சஸ்ன்றது மாறுதே தவிர கோர் ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தா அதே தான் இருக்கும். இன்னமும் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயங்கள்னு பார்த்தா, நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்றான், நான் சொன்னால் எதிர்த்து பேசுகிறான், கோவப்படுறான், இல்லைனா வந்து வீட்டில் வந்து எங்கேயுமே சொல்லாமல் எங்கேயா வெளியே போயிடுறான், இல்லை லவ் பண்ணுறான். இதே மாதிரி பிரச்சனைகள் தான் காலங்காலமாக வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ இருக்க பசங்களில் இன்னொன்று என்னென்னு பார்த்தா, தே ஆர் மோர் ஓப்பன்.
அதாவது கம்யூனிகேட் பண்ணுறாங்க. எனக்கு இது பிடிக்கல, பேரண்டிங்கில் நீ தப்பு, ஃபஸ்ட்டு நீ ஒழுங்கார், அதுக்கப்புறம் நான் இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன்றது அதிகமாகிடுச்சு. முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்ஸ் பார்த்தா அது இருக்காது. இல்லை அப்பா சொன்னால் கேட்கணும், அம்மா சொன்னால் கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, இல்லைன்னா அது வந்து மரியாதை இல்லை அப்படின்னு நிறைய கண்டிஷனிங்ன்றது இருந்தது. இப்போ வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஒரு விதத்தில் அது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா பசங்க ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. எதுவுமே உள்ள சப்ரெஸ் பண்ணாமல் எனக்கு இது பிடிக்கல, இதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு பண்ணுற பாப்புலேஷனும் இருக்குது. அகெயின் சப்ரெஸ் பண்ணுற பாப்புலேஷனும் இருக்குது. பட் இந்த எதிர்த்து பேசுறது இது எல்லாமே ஒரு விதத்தில் நல்லதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதை ஹெல்த்தியாக எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போ இந்த ஹெல்த்தி கம்யூனிகேஷன் வந்து ஒரு காரணம் எக்ஸ்போஷராக இருக்கலாம். அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஏன்னா இப்போது என் குழந்தைங்கள சின்ன வயசில் அடித்தா இந்த ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, ரேஞ்ச் வரைக்கும் பேசியிருக்காங்க பிள்ளைங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரியுது. இப்போ எங்களுக்குலாம் சுத்தமாக தெரியாது. இது அப்போல்லாம் இல்லவே இல்லை. ப்ளஸ் அது ஒரு டேபு மாதிரியும் இருந்துச்சு. சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்னாலே அந்த மென்டல் ஹெல்த் அசைலம் அந்த ரேஞ்சுக்கு தான் எல்லாம் யோசிப்பாங்க. ஸோ இப்போது இது என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தி ஷிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆஸ் அ பேரண்ட்டாக ஒரு எல்டராக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது நாங்கள் 2 சைடும் அடி வாங்கின மாதிரி இருக்கா. அம்மா அப்பா கிட்டேயும் ரொம்ப பயந்து இருந்தோம். இப்போ பிள்ளைங்கிட்டையும் பயந்து இருக்க மாதிரி இருக்காங்க. எப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா பீயிங் ஓப்பன் ரொம்ப ஓப்பனாக போயிட்டோமோன்னு தோணுது. ஸோ இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. ஐ அப்சல்யூட்லி அக்ரி. இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்டே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு புரிதலோ அவேர்னஸோ பெருசாக உங்களுக்கு கிடைக்காததுனாலே உங்களோட பசங்க கிட்ட அந்த ஒரு அவேர்னஸும் அந்த ஒரு சேலஞ்சும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ எங்க அப்பா ஒரு வேளை எனக்கு சொல்லி வளர்த்துருந்தாரு, கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து அழுவலாம், உனக்கு கஷ்டமாக இருந்தால் அழுவலாம், நீ என்கிட்ட வந்து பேசலாம், நீ ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா சொல்லு, என்னவா வேணா இருக்கட்டும், இந்த கம்யூனிகேஷன் எங்கள் அப்பா என்கிட்ட பண்ணியிருந்தாருன்னா நான் அடுத்து என்னோட பையனுக்கு நான் அதை பண்ணுவேன். எனக்கு அது கிடைக்கல அப்படின்னா நான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு புக்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போவாச்சும் ஆக்சஸ் இருக்குது, பாட்காஸ்டாக இருக்கட்டும், ஒரு நிறைய ரிசர்ச் இருக்குது, வீடியோஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் மோஸ்ட் லைக்லி உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரையல் அண்ட் எரர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ஜென்ரேஷனுக்கு அது செட் ஆகிருக்காது. அதனால் அங்கே ஒரு அடின்றது வந்திருக்கும். பட் மோஸ்ட் லைக்லி இப்படி தான் நடக்கிறது. ஆனால் நான் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவேன்னா பேரண்ட்ஸ் கிட்ட அந்த ஒரு அவேர்னஸ்ன்றது வருதுல்ல, எனக்கு வந்து இது தெரியலை, ஆர் நான் வந்து பேரண்டிங்கில் இதை மாற்றுறேன், இதை நான் புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவங்க இனிஷியேட் பண்ணுறதுன்றதே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷிஃப்ட் தான். ப்ளஸ் இந்த கவுன்சிலிங் போகிறது வந்து இன்னுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. இப்போது நான் போகும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப கிளியர் ஆச்சு. அதாவது இவ்வளோ தானே, இதை போய் இவ்வளோ நாளாக அப்படி ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த லெட் கோ ஆட்டிடியூட்காகவாது எல்லாருமே போகணுன்னு என்னோட இது. ஏன்னா எல்லாரும் போகணும் அப்படின்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் ரொம்ப ஃப்ரீயாக எல்லாரும் பேச முடியல அப்படின்னாலே அங்கே கண்டிப்பாக யாருக்கோ ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. ஆனால் எப்போவுமே அந்த பர்சனை தவிர மீதி எல்லாரும் போயிட்டுருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா டீனேஜுக்கு பேரண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக இஷ்யூ டீனேஜர்கிட்ட இருக்காது. சால்வ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. மோஸ்ட்டாக டீனேஜ் இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே 99% பேரண்டிங்கில் தான் சேலஞ்சாக இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம டைரெக்டாக பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வர்றது வெரி பியூட்டிஃபுல். எனக்கு வந்து என் பையன் இதெல்லாம் பண்ணுறான், என் பொண்ணு இதெல்லாம் பண்ணுறான், இல்லை பண்ண மாட்டுறாங்க, அதனாலன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் நான் பேரண்ட் கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ நான் கேட்பேன், சரி உங்கள் பையனோ பொண்ணோ மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அவங்க மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்பேஸே நான் ஃபஸ்ட்டு பேரண்ட்டு தான் இன்வைட் பண்ணுவேன். ஓகே நான் ஏன் பண்ணணும்னு நிறைய பேரண்ட் கேட்பாங்க, அது அவன் தான் பார்த்துக்கணும். ஆனால் சேஞ்சுன்றது நீங்கள் தானே எதிர்பார்க்குறீங்க. இப்போ எனக்கு பசிச்சா நான் சாப்பிடணும், எனக்கு பசிக்குது என் பையனை சாப்பிட சொல்லணும் இல்லை என் பொண்ணை சாப்பிட சொல்லணுன்றது ஒர்க் ஆகாது. ஸோ லாஜிக்கலி பார்த்தா தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இந்த ஸ்பேஸில் பேரண்டிங்கில் ஒர்க் பண்ணுவேன் நான். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது, என்ன சிம்பிள் விஷயமா இருக்கட்டும், சைல்ட் சி சைல்டு டூ. என் பையன் வந்து ரொம்ப கோவப்படுறான், இல்லை எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான், இல்லை நிறைய அவுட் பிரேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ மோஸ்ட் லைக்லி அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த குழந்தை அதை பார்த்துருக்கோம்.
இது நடக்குது. இல்லைனா அதுக்கு அவங்க அதை பண்ணுறப்போ அவங்க வந்து பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எதர் ஆல்ரெடி வீட்டில் இது நடக்குது, அதனால் நான் இதை பண்ணலாம், இல்லை நான் பண்ணால் என்னை யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால் நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்டிவான ஒரு இஷ்யூஸ் தான் இருக்குமே தவிர, அண்ட் சைல்டை நம்ம வந்து டக்குன்னு மாற்றிடலாம். சைல்டை கேட்டால் உனக்கு என்ன வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க மாறுறதுக்கு ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க. ஆனால் அவங்க மாறுறது கூட ஒரு சில கேசஸில் பேரண்டால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இத்தனை நாள் பிரச்சனையாகவே போயிட்டு இருந்தது அப்படின்ற இடத்துல அவங்க யூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ திடீர்னு குழந்தை வந்து மாறுச்சு அப்படின்னா அதை அவங்க அப்ரிஷியேட் பண்ணலனாலோ, இல்லைனா வந்து நீ இப்படியே தான் இருக்க, அவங்க மாறினதை அக்னாலேஜ் பண்ணலனாலும் சைல்டு மாறாமல் இருக்கும். இப்போ நான் மாறி என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது, எனிவேஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுமே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இன்னொரு ஒரு ப்ரைம் கீ பாயிண்ட் டீனேஜர்ஸ்ட்டு சொல்லணுன்னா அந்த ஃபோன் அடிக்ஷன் இல்லை சோஷியல் மீடியா அடிக்ஷன் சொல்கிறாங்க. இது நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து ஒரு பேரண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். ஏன்னா பேரண்ட்ஸுமே நிறைய பேர் அடிக்டடாக இருக்காங்க. பேரண்ட்ஸை ஃபஸ்ட்டு மாற்றணும் ஃபோனை. நம்மளால் வந்து இன்னொன்று ஃபோன் அடிக்ஷன், சோஷியல் மீடியா அடிக்ஷன்ன்றது நம்ம ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிடுறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம யாருக்குமே அடிக்ஷன்ன்றது இருக்காது, நம்ம யூசேஜ்ன்றது ரொம்ப ஓவராக இருக்குது, அவ்வளோதான். இப்போது முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ யாரெல்லாம் சொல்கிறாங்களோ வயசானவங்க, இப்போ நீங்கள் வந்து ஃபோன் வந்து எடுத்து வைக்கணும், ரொம்ப நேரமாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, எங்கே பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறவங்க அவங்க காலத்தில் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க. ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எப்போ பார்த்தாலும் கையில் நியூஸ் பேப்பரோடு வச்சுட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு புக்கு வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த பாயிண்டில் அவங்களுக்கு அதுதான் இருந்தது. ஒருவேளை அந்த பாயிண்டில் அவங்களுக்கு வந்து ஃபோன் இருந்ததுன்னா அவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஆக்சஸ் கிடையாது, அதனால் நாங்கள் ஒழுங்காக இருந்தோன்றது கிடையாது. அந்த டைமில் வீட்டில் திட்டியிருப்பாங்க, நீ வந்து தண்டத்துக்கு புக்கு படிக்கிற, இல்லை இந்த கதை புக்கில் என்ன தான் இருக்க போகுது அப்படின்றது அந்த பாயிண்டில் இருந்திருக்கும். ஸோ இது காலம் போக மாறுதுன்றது ஒன்று. அண்ட் ஹியூமன் பிஹேவியர்ன்றதே இதுதான். அண்ட் மோஸ்ட் லைக்லி அது அடிக்ஷன் கிடையாது. இப்போ ஃபோனை அவங்ககிட்டேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வேறு என்ன இருக்குது பண்ண, அவங்களுக்கு நம்ம வேறு என்ன ஆக்சஸ் கொடுக்குறோன்றது பார்க்கணும். என் பையன் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறான், நான் ஃபோனை பிடிங்க வச்சுக்கிறேன், அவன் வந்து சண்டை போடுறான், அவர் கத்துறான், ஏன்னா அவனுக்கு வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போது நீங்கள் அந்த ஆக்சஸ் என்ன க்ரியேட் பண்ணி தரீங்க அப்படின்றதுமே நம்ம பார்க்கணும். சின்ன வயசுலேருந்து நான் அவனை விளையாடுறதுக்கோ இல்லை ஸ்போர்ட்ஸில் எதுலையுமே நான் போடலை. இப்போது ஃபோன் டீனேஜ் ஆகிடுச்சு, 16 ஆகிடுச்சு, 15 ஆகிடுச்சு, நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறான். இப்போது ஃபோனை நீங்கள் பிடிங்கிட்டு போய் விளையாடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது வேடாக தான் இருக்கும். என்ன விளையாடுறது, யார் கூட போய் விளையாடுறது? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரெண்டு சைடுமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று எங்களோட ஜென்ரேஷனுக்கும் இப்போயும் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தது, அகாடமிக் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருந்தது எங்களுக்குலாம். அது படிப்பு மட்டும்தான் எல்லாம், முக்கியமாக சிட்டி டோலர்ஸ்க்கெல்லாம் அது ஒரு, ஸோ சரியாக படிக்கல இல்லை வேறு ஏதோ பிரச்சனை அப்படிலாம் இருக்கும்பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சூசைட் பண்ண கேசஸ்லாம் இருக்குது, ஃபெயில் ஆகிட்டோம் அப்பா திட்ட போகிறாங்க அந்த மாதிரிலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய அவென்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களுக்கு வந்து வெறும் படிப்பு இல்லை, மற்ற இதுலேயும் சம்பாதிக்க முடியும், எப்படியா சம்பாதிச்சிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த மாதிரி தோணுது. கண்டிப்பாக இதில் உங்களோட ஓகே. ஸ்டடிங்ன்றது நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம், ஸ்டடிங் இஸ் நாட் லைஃப், ஸ்டடிங் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஆனால் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம சொசைட்டியில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம படிப்பு ரொம்ப தேவைன்ற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. தட் இஸ் ஒரு 10th மினிமம் நம்ம முடிக்கலை அப்படின்னா அது ஒரு க்ரைட்டீரியா ஆகிடுச்சு. டிப்ளமோவாக இருக்கட்டும் இல்லை என்ன போனாலுமே நம்ம அதிலிருந்து போனால் தான் ஒரு மீடியம்ன்றது ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ப்ரிவிலேஜ் இருக்குது, நமக்கு அதுக்கான ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கூலே போகாமல் கூட டைரெக்டாக பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதாச்சோ இல்லை அவங்களோட ஸ்கில், லெட் இட் பி எனி சார்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆர் எனி சார்ட் ஆஃப், அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அதை சின்ன வயசுலேயே கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்படி போகலாம். ஆனால் மோஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து நீ படிக்கணும், படித்தாதான்னு இப்போவும் சொல்கிறதுக்கான காரணம் நம்மளோட சொசைட்டி கன்ஸ்ட்ரக்ட் ஆன விதம் அப்படி. ஸோ நமக்கான அந்த ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படின்னா, பிகாஸ் நான் அதை ப்ரிவிலேஜாக தான் பார்க்குறேன், எல்லாருக்கும் அது கிடைக்கும்ன்றது கிடையாது. ஸோ இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்கில் இருக்குது,
நான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நான் வந்து பெயிண்ட் பண்ணுவேன், இல்லைனா வந்து நான் ஹேண்ட் கிராஃப்ட் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்றப்போ அதில் எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் வருதுன்றதும் பார்க்கணும். அண்ட் இப்போது அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் நம்ம எதுவாக இருந்தாலுமே அதை வந்து கமர்ஷியல் ஆக்கிறது, இல்லைனா அதிலிருந்து நம்ம பைசா பார்க்கலான்ற அளவுக்கு ஆக்சஸ் வந்துடுச்சு. ஸ்டில் எஜுகேஷன்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சரில் வர்றதுனால தட் இஸ் ஸ்டில் பீயிங் நீடுன்றது ஒன்று. இன்னொன்று பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க, அப்போ வந்து ப்ரெஷர்ன்றது அதிகமாக இருந்தது. இப்போது அந்த ப்ரெஷர் இருக்குது, ஆனால் பசங்க வந்து அந்த ப்ரெஷர்லேருந்து ஹெல்ப் எடுக்கிறதுக்கு நிறைய வெளியே வராங்க. ஓகே, இது மட்டுமே கிடையாது, அந்த அவேர்னஸ்ன்றது கொஞ்சம் க்ரோ ஆகிடுச்சு. பேரண்ட்ஸுமே அதை புரிஞ்சுக்கிறாங்க. இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கான், வெயிட் குறைஞ்சிருச்சு, அவர் சாப்பிட மாட்டான், ஸோ கவுன்சிலிங் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை மற்ற ஸ்போர்ட்ஸில் போகிறதா இருக்கட்டும், இல்லை நீ வந்து பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு கூட நிறைய பேரண்ட்ஸ் இப்போலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ்ன்றது நான் பார்க்குறேன். இப்போ ஒரு குழந்தையோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் வெல்விஷன் பார்த்தா பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அதை மேபி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியாதா இருக்கும், சொல்ல தெரியாதா இருக்கும். ஆனால் அந்த வெல் மீனிங் பேரண்ட்ஸ், இந்த குழந்தைக்கு நல்லது நினைக்கிறவங்க கூட சில நேரம் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம். சொசைட்டல் ப்ரெஷர்னாலையோ இல்லை இதுதான் சரி அப்படின்னு நினச்சிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லவ் இஷ்யூஸ்லாம் அது நடக்குது. ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது பேரண்ட்ஸ்? இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் தட் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்றது. அது நம்ம பண்ணாலே பசங்க வந்து நமக்கு ஃபர்கிவிங்ன்ற ஸ்பேஸில் கொஞ்சம் அதிகமாகிடும். ஏன்னா இப்போ யாருமே வந்து பர்ஃபெக்ட்ன்றது கிடையாது. ஹியூமன்ஸ் ஆர் வெரி காம்ப்ளிகேட்டட். நம்மளை வந்து ரைட் அண்ட் ராங், குட் அண்ட் பேட் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே போட முடியாது. நம்ம பயங்கர கலர்ஃபுல்லான ஒரு பீப்புள்ன்றது தான் நம்ம பார்க்குறோம். பிகாஸ் ஆஃப் அவர் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன், நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர்ன்றதுனால ஸோ யாராலையுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஸோ நான் ஒரு தப்பு பண்ணுறேன் பேரண்ட்டாக அப்படின்றப்போ எனக்கு அந்த புரிதல் வருது அப்படின்னா அதுக்கான அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு நான் தப்பு பண்ணிட்டேன்னு. நான் வந்து என் பசங்கிட்ட அதை பற்றி பேசுகிறேன், இந்த மாதிரி நான் இப்படி நினச்சி பண்ணேன், இது இப்படி தப்பாயிடுச்சு அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனே அந்த ஒரு ஷிஃப்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும் பசங்களுக்கு. ஓகே, எனக்கு அப்பாவோட சைடும் புரியுது, எனக்கு அம்மாவோட சைடும் புரியுது, இல்லைனா நான் தப்பு பண்ணிட்டேன், பட் இட் டஸ் நாட் மேட்டர், நான் பேரண்ட்டாக நான் பண்ணுறது தான் சரி, அது உனக்கு தப்பாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு போகிறப்போ தான் அது கான்ஃப்ளிக்டாக மாறும். பசங்களுக்கு ஃபர்கிவிங்கில் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இவங்க வந்து தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுறாங்க, இவங்களை எப்படி நான் மன்னிக்கிறது, அவங்க அது இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு காம்ப்ளிகேட்டடாக போகிற ஒரு ஸ்பேஸ் அது. இப்போ இதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். ஒரு மேல் ஈகோ அந்த கான்செப்ட் சொல்கிறேன். இப்போது நிறைய பேரண்டிங்கில் என்ன இஷ்யூ வரும்னா, இப்போ நீங்களே சொன்னீங்க அப்பாவோட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, ஸோ அம்மாவோட நல்லா இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அது வந்து எங்கேருந்து வருதுன்னு எனக்கும் புரியல. இப்போ ஒரு மேல் அபவ் 60 years இருக்காங்க, இன்னொரு மேல் அபவ் 30 years. ஆனால் நான் அவங்க 2 பேர்கிட்ட இருக்க பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல, டக்குன்னு கம் அவுட் வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்களோட சைல்ட்ஹுட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா? கண்டிப்பாக. அண்ட் இது அகெயின் வெரி சப்ஜெக்டிவ் தான். நிறைய பேர் ஓப்பனாகவும் இருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விமன் இன் ஜென்ரல் வந்து அவங்க வந்து எமோஷ்னல் பீயிங், அவங்க யோசிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபீலிங் ரிலேட்டடாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பற்றி நிறைய பேசுவாங்க, அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க, அதுலேருந்து ஈஸியாக வெளியே வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஓகே இது தப்பு இது ரைட்டு இதில் எனக்கு புரியுதுன்ற புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் சீக்கிரம். ஆனால் மென் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல். ஸோ அவங்க வந்து இது இப்படி தான் நடந்தது, இது இப்படி தான் இனிமேலும் நடக்கும், ஸோ ரொம்ப ஃபிக்ஸேட்டடாக இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் லைக்லி அவங்களோட மாடலாக அவங்களோட ஃபாதரை தான் பார்ப்பாங்க. ஸோ நான் எங்கள் அப்பா வந்து 10 on 10 மோசம் அப்படின்னா நான் வந்து 8 on 10 மோசம்னா ஐ வில் பி ஸ்டில் ஹாப்பி. இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லைல்ல அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் தான் இருப்போம். ஸோ நிறைய அது ரொம்ப கஷ்டம். இல்லை 8மே பிரச்சனை தான், அதையும் நான் மாற்றணும் அப்படின்னு யோசித்து பண்ணுறதுக்குன்றது டைம் எடுக்கும், அது நிறைய எஃபர்ட்டும் தேவை அதுக்கு. அண்ட் மோர் லைக்லி இந்த லாஜிக்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுனால அவங்க வந்து ஈஸியாக வந்து இப்படி தான்ப்பா இது போவோம் அப்படின்றதுல ஸ்டக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் எனக்கு இன்னொரு தாட்டம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி மேல் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஃபேஸ் வெளியே ஒரு ஃபேஸ் இருக்கும். வெளியில் அஃபிஷியலாக ரொம்ப வெல் பிஹேவ்டாக அந்த மாதிரி இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுன்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டே இல்லாத ஒருத்தர்கிட்ட நம்ம நல்லா இருக்கோம், ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குழந்தை அதுக்கிட்ட ஏன் நம்ம இப்படி பிஹேவ் பண்ணுறோம். இது நிறைய பேரண்ட்ஸை பார்த்ததில் சொல்கிறேன்.
இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி நம்ம வீட்டில் வந்து நம்ம ரொம்ப வல்னரபுளாக இருப்போம். அதாவது நம்ம வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நான் வந்து ஒரு நல்லவனாக தெரியணும், நான் வந்து கெட்டவனாக தெரியக்கூடாது, இதெல்லாம் நமக்கு இந்த சிந்தனைகள்லாம் வரவே வராது. ஏன்னா நான் எப்படி இருந்தாலும் என் ஒய்ஃபாக இருக்கட்டும் என் பசங்களாக இருக்கட்டும் என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் என்னோட ரியல் செல்ஃபை என்னை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற ஒரு சேஃப்டின்றது நமக்கு இருக்கும், வல்னரபிலிட்டி இருக்கும். வெளியே நமக்கு அது இருக்காது. நான் இவங்க வந்து என்னை பற்றி நான் நல்லவன் நினைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இதை நம்ம ஒரு மாஸ்க்குன்னு சொல்லலாம். இப்போது நான் என்ன ஒரு கிளைண்ட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன ஒரு தெரப்பிஸ்டாக பார்க்குறாங்க. ஸோ நித்யபிரியன் ஆர் என்னோட பர்சனல் லைஃபு, நான் ஒரு சன்னாக எப்படி, ஒரு பிரதராக எப்படி, இல்லைன்னா வந்து நான் ஒரு பார்ட்னராக எப்படி, எனக்கு இருக்க குறைகள், நான் நிறைய இடத்துல எங்கெல்லாம் லேக் ஆகுறேன், இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எனக்குமே அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்றது எனக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அன்லெஸ் அண்டில் ஒர்க் ஆன் இட். நான் நிறைய இடத்துல ஐ டோன்ட் கேர் அபவுட் லுக்கிங் குட். இது நான் இப்படி தான்ப்பா, எனக்கே இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஆத்தென்டிக்கான ஸ்பேஸில் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால. இதுவே நான் இந்த ஃபீல்டில் இல்லை, ஒரு ஹையர் அத்தாரிட்டி, ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னா இவங்க வந்து என்னை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றதுல தான் நான் யோசிப்பேனே தவிர வேறு எதுவுமே எனக்கு வராது. டீனேஜில் அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. அது இல்லாமல் அவங்க வந்து எமோஷ்னல் பிரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர லாஜிக்கே அவங்களுக்கு இருக்காது. 25 இயர்ஸ் ஆனால் தான் நம்ம பிரெயின் ஃபுல்லி டெவலப்பே ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து லாஜிக்குன்றதே வரும். சப்ரெஷன்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நெவர் ஹெல்த்தி. நம்மளோட 99% ஆஃப் டிஸார்டர் எல்லாமே மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எனி சார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் இஷ்யூ, கேன்சர்லேருந்து ஹார்ட் அட்டாக்லேருந்து ஸ்ட்ரோக்லேருந்து மேஜர் எந்த இஷ்யூவாக இருந்தாலுமே அது வந்து எமோஷ்னல் ரீசன்ஸ் தான். மோஸ்ட் இதில் வந்து கம்யூனிகேட் பண்ணாலே மோஸ்ட்டாக 90% ஆஃப் ப்ராப்ளம்ன்றது முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் உள்ளேயே வச்சுட்டு இல்லாமல் நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறப்போ we are giving an opportunity. அவங்க சைடு என்ன இருக்குன்றதை நம்ம கேட்குறோம். அவங்க சைட்லேருந்து நம்ம கிடைக்கலனா கூட நான் சொல்லிட்டேன்ல அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேயே நமக்கு அது கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ மேல் லோன்லினஸ்ன்றது நிறைய பேர் இதை பற்றி பெருசாக பேச மாட்டுறாங்க. ஏன்னா அது அப்படி தானே அப்படின்ற ஒரு ஜென்ரலைசேஷன்ன்றது அது ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே ஒரு மேஜர் கன்சர்ன்.